இர்வினோட மனைவி டெர்ரியும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் தான். இர்வின் மற்றும் டெர்ரியோட எதிர்பாராத சந்திப்பு திருமணத்துல தான் முடிஞ்சது. கடந்த 1991 அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போன டெர்ரி இர்வினோட வனவிலங்குகள் சரணாலயம் பற்றி கேள்விப்பட்டிருந்தாங்க. அப்படியே இர்வினை பார்த்ததும் டெர்ரிக்கு காதலம் மலர்ந்தது. டெர்ரி ஒரு தடவை இர்வினை பார்த்ததுமே எனக்கு டார்சான் தான் நினைவுக்கு வந்தார்னு பேட்டி கூட கொடுத்திருக்காங்க. காதலிக்க ஆரம்பிச்சு வெறும் 4 மாசத்துல கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட காதல் கல்யாண வாழ்க்கைக்கு அடையாளமா 2 குழந்தைகளும் பிறந்தாங்க. இவங்களோட மூத்த குழந்தையோட பெயர் பிந்தி. இவங்க 1998 பிறந்தாங்க. இப்போ 26 வயதாகிற இவங்க தன்னோட தந்தையை போலவே முதலை சாகசக்காரி தான். அடுத்ததா 2003 பையன் ராபர்ட் பிறந்தான். இர்வினோட சாகச நிகழ்ச்சிகளை பார்க்கிறவங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் விலங்குகள் கூட பயமே இல்லாம உழவ முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்தது. 1990 இருந்து டிஸ்கவரி உள்ளிட்ட பல்வேறு தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பான இர்வினோட டாக்குமெண்ட்ரிகள் அந்த சமயத்துல பார்த்தவங்க எல்லாம் மிரள வச்சது. பெரிய பெரிய பாம்புகளான அனகொண்டா மலைப்பாம்பு எல்லாமே இவரோட கைக்கு குழந்தைகளா தான் இருந்துச்சு. அப்பதான் 1996 இர்வினோட தி crocodile hunter அப்படிங்கிற நிகழ்ச்சி